ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுக்காக தான் வந்தேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இந்த கொரியன் ஸ்கின் சொல்லிட்டு நம்ம நைக்காவில் ஸ்னைல் டப்பா கொடுப்பாங்க தெரியுமா, இந்த மாதிரி பார்த்துருக்கீங்க. இது வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நைக்காவில் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதில் வந்து 1400 வருது ஒரு பாட்டிலு. சரி, நம்ம அதை தானே யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாவில் ஏதோ ஒரு பேஜ் பார்த்துட்ருக்கும்போது வந்துச்சுன்னா ஒரு பாட்டில் வாங்கினா ஒரு பாட்டில் ஃப்ரீ, ஒரு பாட்டிலோட விலை வந்து 999 சொன்னாங்க. நான் அப்போவே நினச்சேன், என்னடா இவ்வளோ கம்மியாக தராங்களே அப்படின்னு சொல்லி நினச்சேன். தப்பு என் மேலே தான் இருக்குது. சரி, வாங்கி தான் பார்க்கலாம், இவ்வளோ கம்மியாக தராங்களே, பரவாயில்ல வாங்கி பார்க்கலான்னு பார்த்தேன். ஒன்று வாங்கினதுக்கு ஒன்று ஃப்ரீ கொடுத்துட்டான். சொன்ன மாதிரியே கொடுத்துட்டான், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் பாட்டில் பாருங்கள், அதே மாதிரி ஒரு பாட்டில் ரெடி பண்ணியிருக்கான். ரெடி பண்ணி இந்த மேலே போட்டிருக்க ஸ்டிக்கர் இருக்குல்ல, இதுவும் வந்து அதே மாதிரியே ரெடி பண்ணிட்டான். ரெடி பண்ணி மேலே ஒட்டிட்டான். உள்ள கிரீமை போய் நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸ்னைல் நம்ம நைக்காவில் வாங்குறது வந்து இப்படி எடுத்தோம்னா கையிலையும் இந்த கைக்கும் அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கும் ஒரு கோடு. இங்கே பாருங்கள், வெறும் ஜல்லி மிட்டாய் குழந்தைங்க சாப்பிடுவாங்கள்ல, அந்த ஜல்லி மிட்டாய் இருக்குது. ஒன்றுமே இல்லை, இன்னமும் ஒரு ஃப்ளேவர் கலந்து சரியான வாசனை. பட் அந்த நைக்காவில் வாங்குற போது எந்த ஸ்மெல்லுமே இருக்காது. ஜல்லி மாதிரி நம்ம பார்த்தாவே ஒரிஜினல்னால் அதுதான் நமக்கு தெரிஞ்சு போயிடும். நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, என்ன மாதிரி வந்து யாரும் வந்துட்டு ஆன்லைனில் வந்துட்டு இந்த மாதிரி தெரியாத ஒரு பேஜிலலாம் போய் வாங்கி ஏமாறாதீங்க. ட்ரெஸ்ஸுமே ஏமாத்துறாங்க. ஸோ இதெல்லாம் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு சொல்லி ஏமாந்துடாதீங்க. நேற்று இது வாங்கி ரொம்ப மனசு வந்து மன உளைச்சல்லையே நான் ஆகிட்டேன். இதை பார்த்துக்கிட்டே இருக்கேன், திரும்பி வேறு ஒரு பேஜில் இன்னொருத்தன் போடுறான். ஒரே ஒன்று வந்துட்டு 650 ரூபாயாம். ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீயாம். ஏடா, 999 ரூபாய்க்கு வாங்கினதுக்கே நீங்கள் வச்சு செஞ்சிட்டீங்க. அதை இன்னும் நாங்கள் உங்ககிட்ட 650 ரூபா கொடுத்து வாங்கினா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தயவு செஞ்சு என்ன மாதிரி யாரும் ஏமாந்துடாதீங்க. தெரியாத பேஜில் போய் வாங்காதீங்க. இதெல்லாம் வாங்கணுன்னா நைக்காவில் வாங்குங்க. நைக்காவில் தான் வாங்கி யூஸ் பண்ணினேன். பட் கம்மியாக இருக்கே, சரிங்க, நமக்கு ஏதாச்சும் ஒரிஜினல் தான் வரும்னு நினச்சிட்டு நான் கொடுத்தேன். பட் இப்படி ஏமாற்றுவாங்கன்னு தெரியல. ஃபேஸில் போட்டால் மூஞ்செல்லாம் பிம்பிள்ஸ் வருது. ஸோ யாரும் ஏமாந்துடாதீங்க என்ன மாதிரி. அதுக்காக தான் இந்த வீடியோ. இது அவேர்னஸ் வீடியோ கூட வச்சுக்கோங்க. யாரும் வாங்கி ஏமாறாதீங்க. தேங்க்யூ.